அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மைத்திரியின் ஆதரவை நிராகரித்த ரணில். ஜனாதிபதி ரணிலின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள். பல்கலைக்கழகத்துக்குள் நடந்த பயங்கரம், நிர்வாகம் எடுத்த அதிரடி நடவடிக்கை. ஸ்ரீபுரையில் துப்பாக்கிச்சூடு, இளைஞர் பலி. நாட்டில் சில வகை மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு. பாடசாலைகளுக்கு இன்றுடன் விடுமுறை, கல்வி அமைச்சர் அறிவிப்பு. இலங்கை சந்தைக்குள் சீனி மோசடி, மக்களுக்கு எச்சரிக்கை. 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக கொட்டி தீர்க்க போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். 22 பேரால் தவறான செயற்பாட்டிற்குள்ளான மாணவிக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மைத்திரிபால சிறிசேன தனது ஆதரவை தெரிவிக்க விரும்பினாலும் அந்த கோரிக்கையை அவர் நிராகரித்துள்ளதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் குழுவை சந்தித்த போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மைத்திரிபால சிறிசேன போன்ற நம்பிக்கையற்ற நபரின் ஆதரவை தாம் ஒருபோதும் விரும்பவில்லை எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், எங்கள் கட்சியின் முன்னாள் தலைவர் இப்போது எங்கும் இல்லாத நிலையில் இருக்கிறார். எந்த கட்சியும் அவரை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. உங்கள் தன்னம்பிக்கையை நீங்கள் அளிக்கும் போது ஆதரவின்றியே இருக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் இவ்வளவு தாழ்வான நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது எமக்கு வருத்தம் அளிக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணில் தேர்தலில் வெற்றியீட்டினால் நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி இந்த நாட்டை பொறுப்பேற்று வரிசை யுகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களின் இயல்பு வாழ்க்கையினை மீட்டுக் கொடுத்துள்ளார். இந்த நாட்டை பொறுப்பேற்ற நாள் முதல் ஜனாதிபதி அபிவிருத்தி தொடர்பிலேயே சிந்தித்து வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். ரணில் இந்த நாட்டின் 2 வருடங்களாக ஆட்சி செய்த காலப்பகுதியில் வறுமை கோட்டின் கீழ் வாழும் குடும்பங்களுக்கு பல நிவாரண சலுகைகளையும் வழங்கியுள்ளார். காணி உரிமையின்றி அவதிப்பட்ட 20 லட்சம் குடும்பங்களுக்கு காணி உரிமையினையும் வழங்கி வருகின்றார். கொழும்பு நகரில் தொடர்மாடி குடியிருப்புகளில் உள்ள 55,000 குடும்பங்களுக்கும் காணி உரிமை வழங்கி வருகின்றார். நாட்டு மக்கள் நெருக்கடியை எதிர்கொண்ட போது மக்கள் பண்டிகைகளையும் கொண்டாட முடியாத நிலையில் இருந்தனர். மக்களின் நலன் கருதி 20 லட்சம் குடும்பங்களுக்கு அரிசி நிவாரணத்தையும் வழங்கியிருந்தார். பாடசாலை மாணவர்களின் நலன் தொடர்பாகவும் ஜனாதிபதி அதிக கவனம் செலுத்தியிருந்தார். 2 வருடங்களுக்குள் நாட்டில் இந்தளவில் மாற்றங்களை ஏற்படுத்திய ஜனாதிபதி மேலும் 5 வருடங்களுக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்யும் போது நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக மாற்றமடையும் என சாகல ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்தின் 4 சிரேஷ்ட மாணவர்களின் கல்வியை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டெரன்ஸ் மதுஜித் இதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளார். 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 2 தங்கியிருந்த விடுதிக்குள் நுழைந்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலே இந்த சிரேஷ்ட மாணவர்களின் கல்வி தகமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. கடந்த 12ஆம் தேதி இரவு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. காயமடைந்த 2 மாணவர்களும் பேராதனை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து ஆபத்தான நிலையில் இருந்த மாணவர் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலுக்குள்ளான மாணவர்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தாக்குதல் மேற்கொண்ட 4 மாணவர்களும் விஞ்ஞான பீடத்தின் 3ஆம் மற்றும் 4ஆம் ஆண்டுகளில் கல்வி பயின்று வருவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. குறித்த 4 மாணவர்களுக்கு எதிராக பேராதனை பல்கலைக்கழகத்தின் ஒழுக்காற்று பிரிவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட்டு தீர்மானம் எட்டப்படும் வரை அவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி கண்டி தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவரின் காது ஒன்று பலத்தம் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கமன்புர பிள்ளையார் சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 26 வயதுடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவரை துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு T56 ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கண்டறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் சில வகை மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. தட்டுப்பாடு நிலவும் சில வகை மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுகாதார அமைச்சின் மருத்துவ விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஜி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். சத்திர சிகிச்சைகளின் போது பயன்படுத்தப்படும் நியோஸ்டிக்மிக் என்ற மயக்க மருந்து வகை தட்டுப்பாடாக காணப்படுவதாகவும் தற்பொழுது அவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் மாதங்களில் தேவைக்கு ஏற்ற வகையில் மருந்து பொருட்களில் கிடைக்கப்பெறும் என அவர் தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் சிங்கள மற்றும் தமிழ் மொழி பாடசாலைகளுக்கான 2ஆம் தவணை கல்வி நடவடிக்கை இன்று நிறைவடையவுள்ளது. குறித்த தகவலை கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை குறித்த பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது. அதே நேரம் 3ஆம் தவணையின் முதலாவது கட்ட கல்வி செயற்பாடுகள் எதிர்வரும் 26ஆம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வெள்ளை சீனியுடன் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனியை கலந்து விற்பனை செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இலங்கை சந்தைக்குள் பிரவேசிக்கும் சிவப்பு சீனி மோசடி தொடர்பான விவரங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை வெளிப்படுத்தியுள்ளது. எம்லிபிடிய பிரதேசத்தில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போதே இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வர்த்தகர் சில காலமாக இந்த மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது. குறித்த இடத்தில் 50 கிலோ எடையுள்ள 2500 வெற்று சீனி பொதிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதில் உள்ள சீனி இந்திய சிவப்பு சீனி என சந்தையில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இவ்வாறு கலக்கப்பட்ட சிவப்பு சீனி 1 கிலோ 300 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் தென்மேற்கு பகுதியில் தற்போது நிலவும் மழை நிலைமை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை பெய்யும். இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மணராகல தனமல்வில பிரதேசத்தில் தகாத முறைக்குட்படுத்தியதாக கூறப்படும் 16 வயது மாணவிக்கு மர்ம அழைப்பு ஒன்று வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் போலீஸ் தலைமையகத்தின் போலீஸ் அத்தியட்சகர் தாமென கூறி மாணவியை அழைத்து வாக்குமூலம் பெற முயற்சிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவரது பெற்றோர் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய போலீஸ் தலைமையகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதேபோல சம்பவம் தொடர்பில் மேலும் 4 பாடசாலை மாணவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களை நீதவான் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய பின்னர் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 22 ஆகும். அவர்களில் 15 பேர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் 3 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். சம்பவத்தை ஆதரித்த பெண்ணொருவரையும் மேலும் 3 மாணவர்களையும் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.